இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். கனவு தொழிற்சாலை டிஜிட்டல் செல்லுலாய்டு என்கிற சினிமாவில் வரணும், சாதிக்கணும், புகழ் பெறணுன்றது பல பேரோட ஆசை. அது எதனால்னாக்கா 100ல் ஒருத்தரா, 1000ல் ஒருத்தரா, லட்சத்தில் ஒருத்தரா, கோடியில் ஒருத்தரா நம்மளை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் சினிமா என்கிற மாய கண்ணாடி. இந்த மாய கண்ணாடியில் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு திறமையும் அதிர்ஷ்டமும் தேவை. அது இருந்தாக்கா அடுத்தடுத்த வாய்ப்புகளும் வெற்றிகளும் நம்மை தேடி வரும். அந்த வகையில் சென்னைக்கு பக்கத்தில் செங்குன்றம் ரெட்டில்ஸ் என்கிற ஏரியாவில், அதாவது நம்ம ஏரியாவில் இருக்கிற நம்ம நண்பர் யூசுப் ஸ்டார் அவர்களை நாம் இன்றைக்கி நம்ம ஊர் கலைஞர் பகுதியில் சந்திக்கலாம். அவரோட சினிமா அனுபவங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு நம்ம செய்தி சேனல். வணக்கம். நம்ம ஊர் கலைஞர் பகுதிக்கு வந்திருக்க நம்ம யூசுப் ஸ்டார் நிறைய படங்களை நடிச்சிருக்காரு. அதை பற்றி குறிப்பாக சொல்லணும்னாக்கா நடிகர் விக்ரமோட மகன் துரு விக்ரம் அறிமுகமான ஆதித்ய வர்மா படத்தில் அவரோட காம்பினேஷனில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பிச்சைக்காரன் 2ல் விஜய் ஆண்டனியோட நடிச்சிருக்காரு. அதைத் தொடர்ந்து கோடியில் ஒருவன் படத்தில் விஜய் ஆண்டனி மற்றும் யோகி பாபு அவர்களோட காம்பினேஷன்லேயும் நடிச்சிருக்காரு. அதுக்கு மேலே வாத்தியார படத்தில் நடிகர் ராஜ்கிரண், ஆனந்த்ராஜ் இவங்க கூடலாம் அவர் நடிச்சிருக்காரு. நல்ல அனுபவசாலி. அதே மாதிரி தலைவெட்டியான் பாளையம் அப்படின்ற மாதிரி நிறைய வெப் சீரிஸ்களையும் விளம்பர படத்துலையும் தொடர்ந்து நடிச்சிட்டு வராரு. இவர் ரொம்ப நகைச்சுவை உணர்வு மிக்கவர். அதுலேயும் இவர் கூட நடிக்கிற நடிகைங்களோட இவர் ரீல்ஸ் போகிறதுனா ரொம்ப உற்சாகமாக போடுவார். அந்த வகையில் இவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அவ்வளோ பின். வணக்கம் யூசுப் சார் அவர்களே. ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த ரெடில்ஸ் பகுதியில் தௌலத் ரெடிமேட் ஷாப்னு ஒரு துணி கடை வச்சுருந்தீங்க. ஆனால் இப்போ எப்படி சினிமா லைனுக்கு போனீங்க? உங்களுக்கு சினிமா மேலே எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? உங்களோட முதல் சினிமா அறிமுகம் எப்போ நடந்தது? இப்போ எப்படி இந்த அளவுக்கு ஜெயிச்சுட்டு வரீங்க? உங்களோட முயற்சிகள் என்ன? கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள். அதாவது நான் துணி கடை வச்சுருந்தது உண்மை தான், அது எல்லாத்துக்குமே தெரியும். எனக்குள்ள ஒரு கலைஞன் இருந்தால் நிறைய படங்கள் பார்ப்பேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு படங்கள் பார்க்குறது ரொம்ப ஆவல். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அப்படி எனக்குள்ள ஒரு கலைஞன் இருந்தால் அது எனக்கு அது தூண்டுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான வழியை தேடினேன். அதுக்கு உண்டான முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இன்னும் முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் போகும்போது இன்றைக்கி தான் நான் நடிக்க வந்து நினச்சிக்கிட்டு தான், இன்றைக்கி தான் புதுசாக நான் ஷூட்டிங் போகணும் அப்படி தான் நினச்சிட்டு போகிறது. அப்படி நினச்சி நான் தேடி போன இடம் தான் கூத்துப்பட்டறை. நான் முசாமியா கூத்துப்பட்டறை. அதில் போய் பயிற்சி எடுத்தேன். ஐயாவை சந்தித்த ஆசீர்வாதமாக என்னவோ நான் இன்றைக்கி ஒரு 10 படம் நடிச்சிட்டேன். அவங்கள சந்திச்சதுக்கப்புறம் அப்படி ஒரு ஆசீர்வாதம் மிக்க ஒரு நல்ல குரு அவங்க. நீங்கள் நடித்த முக்கியமான படம் எது, கொஞ்சம் அதை சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு பண்ணது சட்டப்படி வழிபறின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன். அது யூடியூப்லலாம் இருக்கும் பாருங்கள். சட்டப்படி வழிபறி. அது ஒரு ரஞ்சித் சார் தான் அது வெளியிட்டாங்க. அந்த வெளியீட்டில் அவங்க ஆஃபீஸில் இருக்கும்போது தான் திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு தம்பி மூலிமா முயற்சியில் வர்றது தான் அது. ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி உங்களுக்கு ஆடிஷன் வர முடியுமா டி நகருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு உடனே போனேன், ஆடிஷன் பண்ணேன். மறாவது நாள் ஆடிஷன் கூப்பிட்டாங்க. போனேன். யார் போனால் எதுவுமே தெரியாது. 3வது நாள் ஷூட்டுன்னாங்க. போனேன். நேரடியாக என்னுடைய கனவு நாயகன், என்னுடைய அதாவது என்ன சொல்கிறது, நடிப்பின் அரசன் விக்ரம் சாரை நேரடியாக சந்தித்து அவர் தான் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஆதித்ய வர்மா என்னுடைய முதல் படம். அவரோட மகன் துரு விக்ரம் கூட நடிச்சிங்க. ஆமாம். அதாவது அவங்களுடைய மகனார் துரு விக்ரமன் சார் கூட காம்பினேஷன் பிரியா ஆனந்த் மேனேஜர் ரோல் பண்ணியிருந்தேன். அதான் ஃபஸ்ட்டு படம், என்னுடைய ஃபஸ்ட்டு படம். அதில் விக்ரம் சார் கூட ஒரு 9 நாள் ட்ராவல் பண்ணேன் சார் கூட. அதில் நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு டிஆர் காஃபி ஜூஸ் இருக்கா? இருக்குது சார். அந்த படத்து மூலிமா உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைச்ச வாய்ப்புகள் என்ன? அதுக்கப்புறம் கூத்துப்பட்டறையில் என் கூட ஒர்க் பண்ண பசங்க, என் கூட தம்பிங்க ஒரு 21 பேர் நாங்கள் மொத்தமாக சேர்ந்தோம். அதில் இன்றைக்கி வரைக்கும் ஒரு 6 பேர் நாங்கள் கான்டாக்ட்ஸில் தான் இருக்கோம். அப்படி அந்த தம்பிங்க மூலிமா வந்தது தான் கோடியில் ஒருவன் படம். விஜய் ஆண்டனி சார் படம். அது ஆனந்தகிருஷ்ணன் சார் தான் டைரக்டர். சாருக்கு இன்றைக்கி இந்த நேரத்துலையும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னை கூப்பிட்டு அந்த ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்ததுக்கு. ஏன்னா இன்றைக்கும் எலெக்ஷன் வந்ததுன்னா அந்த நான் பேசின ஒரு டைலாக் அந்த போர்ஷன் இன்றைக்கும் எல்லா இடத்துலையுமே அதை கேட்குறாங்க. முதல்ல நீ நல்லா இரு, அது மாதிரி பேசியிருப்பேன். அந்த ஒரு டைலாக் அவங்க கொடுத்தது தான் அது இன்றைக்கும் பேசப்படுதுன்னா அதுக்கு காரணம் ஆனந்தகிருஷ்ணன் சார், பாண்டி கூட ரெட்டர், நம்ம தம்பிங்க அருண், பாலா, இப்படி தீனா, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் நேரத்தில் நன்றி சார். இந்த பிச்சை உன்ன மாதிரி ஏற்கனவே இருந்த ஆளுனால தான் நீ கரெக்டாக எல்லாம் கரெக்டாக நடக்கும். ஆனால் இவனுக்கு நடுவுலாம் நீ கரெக்டாக இருப்பான்னு எனக்கு. பிச்சைக்காரன் 2ல் உங்களோட கேரக்டர் உங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சது? பிச்சைக்காரன் 2 ஆடிஷன் மூலிமா தான் சார் போனேன். ஆமாம், ஆடிஷன் மூலிமா தான் போனேன். ஃபஸ்ட்டு எனக்கு டைலாக் இல்லைன்னு சொன்னாங்க. டைலாக் இல்லை, இந்த மாதிரி நீ யோகி பாபு சார் பிச்சை போடுற மாதிரி தான் சின்ன கேரக்டர் தான் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. நான் சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் நான் எந்தமே டிவரேஷன் பார்க்குறதே கிடையாது. எல்லாமே கேமரா முன்னாடி. நான் முத்துசாமி சொன்ன விஷயம், கேமரா முன்னாடி நின்றா எதுவுமே பெருசு கிடையாது, சின்னது கிடையாது. எது முன்னாடி நின்னாலும் கேமரா முன்னாடி நடிக்க சொன்னால் நடிச்சிது. இதுதான் அவங்களுடைய தாரக மந்திரம். அது சொன்னாங்க. அதை நான் இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி போன இடத்துல தான் யோகி பாபு சார் உண்மையிலே அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி சொல்லணும்.
டைலாக் இல்லாத நேரத்தில் ஆதித்யா கதிர் தம்பி தான் கூட இருந்தாப்புல. அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஆனால் ரொம்ப ராவாக இருக்குன்னு விஜய் ஆண்டனி சார் தான் டேரக்டர், அவர்கிட்ட போய் சொன்னாங்க அந்த மாதிரி ராவாக இருக்க மாதிரி இருக்குது, இது நல்லா இருக்குது, அவர் கண்ணாடிலாம் போட்டு ஒரு மாதிரியா இருக்காரு, ஒரு இதை பண்ணால். அப்போ யோகி பாபு சார் சொன்னாங்க நான் அந்த டைலாக் போடுறேன்னு. போடும்போது ஆக்சுவலி வேறு ஸ்டாருடைய பேர் சொல்லும் போது தான் யோகி பாபு சார் வந்துட்டு, சார் உங்கள் பேரை சொல்லிடுறேன், அதாவது பிச்சை போடும்போது அந்த காமெடி வரும் டைமிங். ஆமாம், அந்த டைமிங்கில் அந்த கண்ணாடியில் நீங்கள் அப்படியே விஜய் ஆண்டனி மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பக்குன்னுச்சு. அவர் தான் நம்மளை டைரக்ஷன் பண்ணுறாரு. என்ன இல்லையா விஜய் ஆண்டனி நீங்களும் கண்ணாடி நீங்களும் அது மாதிரி இருக்கீங்க. அந்த டைமில் டக்குன்னு விஜய் ஆண்டனி சார் போடுங்க அப்படின்ட்டாரு. ஆக்சுவலி அந்த சீன் வைக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், ஏன்னா சாரி நம்ம கலாய்க்கிற மாதிரி இருக்கடா, இந்த சீன் வைக்க மாட்டாங்க, சும்மா எடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சேன். அதுக்கு உண்மையிலே அதுக்கு வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு மிகப்பெரிய பெருந்தன்மை இருக்குது. ஏன்னா அந்த சீன் வந்து நான் அவரே சாரி என்ன மாதிரி தான் அவர் இருக்காருன்றதுக்கு ஒரு ஹீரோ ஒத்துக்கணும் இல்லைங்களா, அது ஒத்துணும். இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது முதல்ல யோகி பாபு சாருக்கு, ஏன்னா ஆதித்யா கதிருக்கு, இது 3 பேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆதித்யா கதிர் தான் வந்து அந்த ஐடியா கொடுத்தது. அப்புறம் யோகி பாபு சார் வந்து அதை ரொம்ப டெவலப் பண்ணி அந்த காமெடியை வந்து நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி பேசப்படுது அந்த காமெடி இன்றைக்கி வந்து நிறைய வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க. ஆனால் நானும் தெரிய கொஞ்சம் தாடி வச்சுருப்பேன், ஒரு படத்துக்காக வச்சிருந்த தாடினால நிறைய பேருக்கு அடையாளம் தெரியாது. பட் ஆனால் சீனுக்கு இந்த மாதிரிலாம் நடந்தது. அதுக்கடுத்து அவர் தான் என்ன மாதிரி இருக்காரு. இதை நான் அவர்கிட்ட போய் சொல்லிடுறேன் சார். நல்லா இருக்கு, தேங்க்யூ சார். அதுக்கடுத்து தான் வா வாத்தியார் படத்தில் வாய்ப்பு. ஆமாம், வா வாத்தியார் வந்துட்டு நம்ம ராஜ்கிரண் சார், ஆனந்தராஜ் சார் காம்பினேஷனில் பண்ணியிருந்தேன். கார்த்திக் சார், நலன்குமார் சாமி சார் டைரக்ஷனில். அதில் ஒரு பெரிய அனுபவங்களாக இருக்குது, அதெல்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போ ஃபேமிலி படம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது வந்து செல்வகுமரன் டைரக்டர், அவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்த தம்பி சத்யா முன்னும் நன்றி சொல்லணும். அதில் ஒரு செகண்ட் ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பேன். அது ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலான வீடியோ. அது இன்றைக்கும் அதான் நான் நடித்ததில் வந்து எல்லாமே கிளிப்பிங்ஸ் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு இடத்துல நீங்களான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு பூஸ்ட் ஆகிருக்கும். நம்ம செய்தி சேனலில் நம்ம ஒரு கலைஞர் நிகழ்ச்சியில் இந்த கலைஞனின் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அனுபவ தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.